vlog. ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா டெம்பிள் vlog தான். எங்கே போகிறோம்னா வட திருமுல்லை வாயிலில் இருக்கிற கொடியடை அம்மனை தான் போய் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாம் வடிவுடை அம்மன் போய் பார்த்தோம் திருவொற்றியூரில். இப்போது கிரியாசக்தியான கொடியடை அம்மனை தான் போய் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் இருக்கிற சிவன் பேர் என்னன்னா மாசிலாமணீஸ்வரர். சம்ஸ்கிருதத்தில் அகலங்க ரத்னேஸ்வரஹ, இன்னொரு பேரு நிர்மலமணீஸ்வரஹ. இந்த கோவில்ல அம்பாளை மாலை நேரத்துல தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெளியே செம்ம மழை பெய்யுது. அதுவும் இல்லாம பயங்கரமா புயல் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நாங்க வரும்போது ஒரு கட் அவுட் மாதிரி ஒன்னு ரோட் சைடு வச்சிருந்தாங்க. அது அப்படியே கயண்டு விழுந்துருச்சு. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, அவர் தலையிலேயே விழுந்திருக்கும். அந்த லெவல்ல இப்ப காத்தும் பயங்கரமா மழையும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நாங்க சிக்னல்ல நிற்கும் போது இதை கேப்சர் பண்ண முடிஞ்சது. அடிக்குது காற்று அப்படியே வெளியே. தென்னை மரம்லாம் பிச்சுட்டு போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. இப்போதான் வானம் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. இப்போதான் மழையும் குறைஞ்சிருக்கு, காத்தும் குறைஞ்சிருக்கு. இன்னும் 10 மினிட்ஸ்ல நாம போய் கோயிலுக்கு ரீச் ஆயிடுவோம். இப்ப நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குள்ள போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின்போ இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. கோயிலேருந்து நல்லா தெரியுது அந்த ரெயின்போ. மேலூரில் இருக்கிற திருவுடையம்மனை காலை வேளையிலையும், திருவொற்றியூரில் இருக்கிற வடிவுடையம்மனை மத்தியான நேரத்துலையும், வட திருமுல்லை வாயில இருக்கிற கொடியடையம்மனை சந்தியா வேளையில பார்த்தோம்னா காசிராமேஸ்வரம் போன பலன் கிடைக்குமா? நாங்க சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். சாமி பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்றோம். இந்த கோவிலோட வரலாற இந்த சிற்பங்கள்லயே செதுக்கி அழகா பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே சிவனோட இடது பக்கத்துல தான் தேவி இருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல இடம் மாறி காட்சி தராங்க. இந்த கோவிலோட ஸ்தல புராணம் இதோ உங்களுக்காக. வட திருமுல்லை வாயில் இந்த இடம் கிருதயுகத்துல ரத்னபுரமாகவும், திரேதாயுகத்துல வில்வவனமாகவும், துவாபர யுகத்துல சண்பக வனமாகவும், கலியுகத்துல முல்லை வனமாகவும் இருக்கு. வாணன் ஓணன்ற 2 குறும்பர்கள் மக்களை எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தினாங்க. அந்த 2 குறும்பர்களோட தொல்லையை ஒழிக்க தொண்டை மன்னன் அவரோட படையோட வந்தான். தொண்டைமான் தன் படையோட வந்தப்போ இரவு நேரமானதுனால அங்கேயே ஓய்வெடுக்க நினைச்சான். நடுநிசி வேளையில வடகிழக்கு திசையில மணிச்சத்தம் கேட்டுது. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில்ல அர்த்தஜாம பூஜையோட மணின்னு நினைச்சான் அரசன். அடுத்த நாள் காலையில தொண்டைமான் அவர் படையோட போருக்கு போறாரு. பயந்து போன குறும்பர்கள் அவங்களோட அரண்மனையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சிறுதெய்வத்தோட உதவியால சூழ்ச்சி பண்ணி தொண்டைமானோட படைய விரட்டி அடிக்கிறாங்க. மன்னன் ஏறி வந்த யானையின் காலை முல்லை கொடி சுத்திருச்சு. மன்னன் யானை மேல உட்கார்ந்தபடியே அந்த முல்லை கொடிய வெட்டினான். வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டதை பார்த்து பயந்த மன்னன் யானையில இருந்து இறங்கி பார்த்தான். அந்த இடத்துல சிவலிங்கத்தை பார்த்த மன்னன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வருவதை பார்த்த மன்னன் மனம் வருந்தி அவனோட வாளால் கழுத்தை அறுத்துக்க முற்பட்டான். மன்னன் தன் கழுத்தை அறுத்துக்க போகும்போது சிவபெருமான் தோன்றி, மன்னனே, வாளால் வெட்டுண்டாலும் மாசிலா மணியாக குறையில்லா மணியாக இருப்போம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். குறும்பர்களோட போர் செய்ய நந்தி உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார்.
அதனால இந்த கோவில்ல நந்தி பகவான் சிவனுக்கு தன் பின்புறத்தை காமிச்சு போருக்கு செல்ல தயாராக இருப்பார். நந்தி பகவானோட துணையால குறும்பர்களை வென்றான் தொண்டைமான். தொண்டைமான் குறும்பர்களோட அரண்மனையில இருந்து 2 பெரிய வெள்ளருக்கு தூண்களை எடுத்துட்டு வந்து சிவன் சந்நிதியில வச்சு கட்டினான். அதனால இன்னைக்கும் சிவன் சந்நிதியில அந்த 2 தூண்களையும் பார்க்க முடியும். ஸோ நம்ம வட திருமுல்லை வாயில்ல இருக்கிற கொடியுடையம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வடிவுடையம்மன் போய் பார்த்தோம் திருவொற்றியூர்ல. இன்னும் நாம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் இந்த 3 பேர்ல திருவுடையம்மன். எங்க இருக்காங்கன்னா மேலூர்ல இருக்காங்க. ஸோ அது மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரம் போய் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு தர்ஷனம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் vlog வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ராம் ராம்.